ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்ன்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் வந்து த்ரீ டைப்ஸாக கேட்கலாம். ஒன்று வந்து உங்களுக்கு ரோவும் காலத்தையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களை அது என்ன எலமெண்ட்ன்றதை கேட்பாங்க. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எந்த ரோன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மொத்த ரோவையும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து மொத்த ட்ரையாங்கிளையும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்கல் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இனிஷியலாக ஒன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவில் மட்டும் ஒன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்லையும் எண்ட்லையும் எப்போ பேர் ஒன் வந்துகிட்டே இருக்கும். இது செகண்ட் ரோ. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லையும் எண்ட்லையும் ஒன் வரும். இப்போ இந்த ஒன்னும் இந்த ஒன்னு ஆட் ஆகி டூன்னு சென்டரில் ஒரு நம்பர் கொடுக்கும். இப்போ அடுத்த ரோவில் திருப்பியும் ஸ்டார்ட்டும் எண்டும் ஒன்னாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒன்னும் இந்த டூவும் ஆட் ஆகி த்ரீன்னு கொடுக்கும். இந்த டூவும் இந்த ஒன்னும் ஆட் ஆகி த்ரீன்னு கொடுக்கும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னும் த்ரீயும் ஆட் ஆகி ஸ்டார்ட்லேயும் ஒன் வந்துடும். ஒன்னும் த்ரீ ஆட் ஆகி ஃபோரு. இந்த த்ரீயும் ஆட் ஆகி சிக்ஸு. திருப்பி இந்த த்ரீயும் ஒன்னும் ஆட் ஆகி ஃபோர். ஸோ இப்படி தான் இந்த ட்ரையாங்கிள் போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த ஆரும் சியும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் எப்படி பண்ணலாம்னா, பேசிக்காக இங்கே ஒன் இருக்கு. இந்த ஒன்னை வந்து இனிஷியலாக செட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த 1+1 2 அந்த மாதிரி ஃபார் லூப்பில் போட்டு எழுதலாம். ஆனால் இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு. என்னன்னா என்சிஆர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்சிஆர் ஃபார்முலா என்னன்னா என்சிஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ரோ காலத்தில் இருக்க எலமெண்ட்டை டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த n ஃபேக்டோரியலுக்கு நம்ம வந்து லூப் வந்து n வரைக்கும் ரன் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தால் n ஃபேக்டோரியல் கிடச்சிரும். ஆர் ஃபேக்டோரியலுக்கு ஆர் வரைக்கும் லூப் ரன் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தால் ஆர் ஃபேக்டோரியல். என் மைனஸ் ஆருக்கும் அதே தான். n மைனஸ் ஆர் வரைக்கும் லூப்பை ரன் பண்ணிட்டே இருந்து மல்டிப்ளை பண்ணோம்னா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலும் கிடச்சிரும். நம்ம ஜஸ்ட் இந்த ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணிட்டு n ஃபேக்டோரியல்லேருந்து இந்த வர ஆன்சரை டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இப்போ இதுல வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 4C2ன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல 4C2 எப்படி இருக்கும்னா 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஒரு நிமிஷம். 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அதை எப்படி எழுதலாம்னா 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் எழுதலாமா? இப்போ இந்த 4 ஃபேக்டர்லாம் ஒன்றும் இல்லை. 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஃபோர் இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அதே மாதிரி டிவைட் பை இந்த 2 ஃபேக்டர்லேருந்து 2 இன்ட்டு 1 இன்ட்டு திருப்பியும் 2 இன்ட்டு 1. இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது இந்த 2 இன்ட்டு 1 இந்த 2 இன்ட்டு 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 இன்ட்டு 3 பை 2 இன்ட்டு 1. ஓகேயா? ஸோ இதை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி 5C3 பார்க்கலாம். 5C3 வந்து 5 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். அது வந்து 5 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 5லேருந்து 3னா 2 ஃபேக்டோரியல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5 ஃபேக்டோரியல்லேருந்து 5 இன்டூ 3 இன்டூ 2 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து 5 இன்டூ 3 பை 3 ஃபேக்டோரியல் 3 இன்டூ 2 இன்டூ 1 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இங்கே 4 விட்டுட்டேன். கரெக்ட், இங்கே 4 விட்டுட்டேன். 4 வரணும். 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 ஃபேக்டோரியல்ன்றதான் வரும் 5 ஃபேக்டோரியல். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா இந்த n மைனஸ் ஆர் அப்படியே கேன்சல் ஆயிடுது மேலே இருக்க n ஃபேக்டோரியல்ல இருக்குது. ஏன்னா n மைனஸ் ஆர்ன்றது அ பார்ட் ஆஃப் n ஃபேக்டோரியல்ன்றது தானே. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிடுது. ஸோ அந்த டைப்ல பார்க்கையில நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த 2னா 2 எலமெண்ட் தான் வருது. கரெக்டா? மேலேயும் 2 எலமெண்ட் தான் இருக்கு. ஆர் சைஸ் தான் இருக்கு. 3னா மேலே 3 எலமெண்ட் தான் வருது, கீழேயும் 3 எலமெண்ட் தான் வருது. ஸோ இப்போ இந்த கோட்ல எப்படி எழுதுனானா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் n, ஆர்ன்னு இன்புட் வாங்கிட்டேன். இப்போ வந்து இந்த என்னன்றது என்னோட ரோ,
ஆர்ன்றது என்னோட காலம். இப்போ 5C3ன்றது இங்கே இன்புட்டாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்னா res equal to 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் லூப் வந்து ஆர் வரைக்கும் ரன் பண்ணுறேன். ஃபார் I is equal to 0 to R வரைக்கும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணல என்ன பண்ணா res equal to res into n minus I. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 5 தானே நம்ம சொல்லியிருந்தோம். 5 minus 0 5 தான் வரும். கரெக்டா? அடுத்து I 1 ஆகையில் 5 minus 1 4 அப்படி வரும். கரெக்டா? அதே மாதிரி res is equal to அதுக்கு அடுத்து டிவைட் பண்ணணும் இல்லையா? res by I plus 1. இந்த இடம் ஏன்னு சொல்கிறேன். இப்போ 5/3 பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் 5/1 பண்ணலாம். கரெக்டா? ஸோ இதை கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணி எழுதலாம். எப்படின்னா 5/1 into 4/3 into 3/2ன்னு எழுதலாம். ஏன்னா கிரேட்டர் பை ஸ்மாலர் பண்ணலாம், ஸ்மாலர் பை கிரேட்டர் தான் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 5C3 இருக்கா? ஸோ இது வந்து 0ல் இருக்கையில் இது 5 minus 0 5, இது வந்து I plus 1 0 plus 1 1. ஸோ 5/1 வந்துருச்சு. அடுத்து I 1 ஆகையில் இந்த இடம் வந்து 5 minus 1 வந்து 4, இது வந்து 1 plus 1 2. ஸோ 4/2 வரும். இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும் கீழே. அதுக்கு அடுத்து திருப்பியும் வந்து இந்த I வந்து 3 ஆகையில் இல்லை 2 ஆகையில் இங்கே 5 minus 2 வந்து 3 மாறும். இது வந்து 2 plus 1 3 மாறும். 3/3 வந்துருச்சு. ஸோ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா இது வந்து O of R டைம்ஸ் ரன் ஆகுது. கரெக்டா? ஏன்னா இது ஒரே ஒரு லூப் தான், R டைம் ரன் ஆகுது. ஸோ O of R டைம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணல. இப்போ அடுத்து என்னன்னா இது பார்க்கலாம். நமக்கு வந்து ரோ என்டையர் ரோ வந்து கேட்குறாங்க. அதாவது என் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து 5ன்னு கொடுத்துட்டு நம்மள்ட்ட வந்து என்டையர் ரோவை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. இது என்டையர் ரோவை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க நம்மள்ட்ட. 5ன்னு கொடுத்துட்டு நம்மள்ட்ட என்டையர் ரோவை பிரிண்ட் பண்ண சொல்லல நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு மெத்தட் என்னன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம அதை சால்வ் பண்ணலாம். எப்படின்னா நமக்கு தான் 5ன்னு ரோ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல 5 எப்போ பேர் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். காலம் வந்து இது எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். ஒரு இப்போ ரோ கவுண்ட் தான் காலமும் இருக்கும். அதாவது 1னா 1 தான் இருக்கு, 2னா 2 எலமெண்ட் தான் இருக்கு, 3னா 3 எலமெண்ட், 4னா 4 எலமெண்ட், 5னா 5 எலமெண்ட் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம 1 2 3 4 5ன்னு கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணோம்னா டோட்டலாக நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்னா நம்ம இதை வந்து ஒரு R டைம் ரன் பண்ணுறோம். அப்புறமேட்டு வந்து n எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ n டைம்ஸ் இதை கால் பண்ணுறோம். O of n Rன்ற டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதை இன்னொரு வேலையும் சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. திருப்பியும் நம்ம பேட்டர்ன் தான் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ நான் 5th சொல்லிட்டேன் இல்லையா, நான் எல்லோவில் எடுத்துக்கிறேன். இது நான் 5th சொல்லிட்டேன் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் 1ன்னு வச்சுப்போம். இது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4/1. ஓகேயா? இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 6. ஓகே, இந்த இடத்த வந்து 4/1 into 3/2. இந்த இடம் எப்படி இருக்கும்னா 4/1 into 3/2 into 2/3. எப்படி இருக்கும். அடுத்து இந்த இதுக்கு வந்து 4/1 into 3/2 into 2/3 into 1/4 அப்படி இருக்கும். ஓகேயா? ஸோ நான் இது என்ன சொல்ல வரேன்றத இப்போ தெளிவாக எழுதுறேன். அதாவது இது வந்து என்னது, ரோ 5, ரோ வந்து
5 நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி. ரோ வந்து இது 5, காலம் வந்து இப்போ நான் இது எடுத்துக்கிறேன். காலம் வந்து 0 1 2 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ரோ 5 காலம் 2க்கு பார்க்கலாம். அப்போ என்னாச்சு, என்சிஆர் ஃபார்முலாவில் போடையில் 5 இன்ட்டு 4 பை 2 இன்ட்டு 1 தானே அவுட்புட்டு, கரெக்டா? ஸோ ரோ 5னா ஆக்சுவலி நம்ம 4ல் எடுக்கணும்ல. என்சிஆர் ஃபார்முலாவில் n-1/r-1ன்னு போட்டிருக்கணும் நம்ம பேசிக்காக. ஸோ 5-1/2 காலம் வந்து 2 தான், நமக்கு செகண்ட் எலமெண்ட்டு தெரியும். ஸோ இது எப்படி இருக்கும்னா 5-1 வந்து 4 இல்லையா, ஃபோர்த் ரோ செகண்ட் காலம்ன்ற மாதிரி கணக்கு எடுத்தோம்னா நமக்கு வந்து 4 இன்ட்டு 3/2 இன்ட்டு 1ன்னு வரும், கரெக்டா? யா, அதே மாதிரி இந்த இடத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரோ வந்து 4 தான், -1 5-1 பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, தெரியும் உங்களுக்கு 5-1 பண்ணியிருக்கோம். ஸோ ரோ வந்து 4 தான், காலம் வந்து இங்கே என்ன 3, காலம் 3. ஸோ இப்போ இது என்ன 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வருதா? 4 3 2 3 2 1 இருக்கு. ஸோ கரெக்டு. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன பேட்டர்ன்னா, நம்ம இங்கே கவனிச்சோன்னா இது -1 பண்ணி வருது, டிவைட் 1, ஓகே. இப்போ இதுதான் இருக்கு, புதுசா 3/2 தான் ஆட் ஆகுது, அதாவது இது சப்ட்ராக்ட் ஆகுது, இது இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துலையும் இந்த செட் அப்படியே இங்க இருக்கு, இது சப்ட்ராக்ட் ஆகுது, இது இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெளிவாக ஒரு பேட்டர்ன் தெரியுது, அடிஷன் தான் வருது, ப்ளஸ் வந்து கீழே அடிஷன் மேலே சப்ட்ராக்ஷன் வருது. ரோ -1 ஆகுது பை காலம் வந்து காலம் +1 இல்லை காலம் +1 ஆகுது. எப்பொழுதும் 1 வந்து 2ஆ மாறுது, 2 வந்து 3ஆ மாறுது, 3 வந்து அடுத்து 4ஆ மாறுது. ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு இப்போ நம்ம வந்து கோட் எழுதலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் ரோ கமா ரோ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர்னு ஒரு அரே வச்சுக்கலாம். ஃபார் I is equal to 1 to 1 to n நம்ம ஐட்ரேட் பண்ணிக்கலாம், கரெக்டா? இது வந்து 1, இது 1, இது 2, இது 3, இது 4 இல்லையா? ஸோ 1 to n ஐட்ரேட் பண்ணல என்ன பண்ணலாம்னா res equal to res into res வந்து 1ன்னு வச்சுக்கலாம். res equal to res into n minus I, கரெக்டா? ஸோ அப்புறமேட்டு res is equal to res by I. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த 4ன்றது வந்து என்ன நமக்கு தெரியும் 5, ஸோ 5-1 தான் பை இது I வந்து 1 தான், கரெக்டா? இப்போ இந்த இடத்துக்கு வரையில 5-2ன்னு இருக்கும், இது வந்து 5-2னா இது வந்து 3ன்னு இருக்கும், ரெஸ் இன்ட்டு 3ன்னு இருக்கும். ஸோ 3 மல்டிப்ளை ஆகுது பை I வந்து 2, அப்படியே இங்கே இது வந்துடுது. ஸோ இது அப்படியே பண்ணினோம்னா நமக்கு ஒரு இடமா கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் இப்போ இது முடிஞ்சுன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல வந்து இப்போ நான் I is equal to 2 அப்போ இது ரெண்டும் முடிஞ்சு இதோட ஆன்சர் வந்துருச்சுன்னா இதை தூக்கி நான் இந்த ஆன்சருக்குள்ளே போடணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணலான்னா ஆன்சர் டாட் புஷ் பேக் ஆஃப் ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணலாம்னா இங்கே வெளியில் வந்து ஒரு ஆன்சர் ரெஸ்ன்னு ஒன்று வச்சுக்கலாம், res1 அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். res1 டாட் புஷ் பேக் ஆஃப்
ஆன்சர். ஆக்சுவலி இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஏன்னு. இது அடுத்த 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 இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததுக்கு தான் இது தேவைப்படும். இந்த இடத்துக்கு இது தேவைப்படாது. இந்த இடத்துக்கு ஜஸ்ட் அந்த ரோ மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு இது தேவைப்படாது. இந்த இடத்துக்கு வந்து இப்போ இதை பண்ணோம்னா நமக்கு என்டையர் ரோ கிடச்சிரும். இப்போ வந்து இந்த ரோ அப்படியே எக்ஸாக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நம்ம இதை அப்படியே வெளியில் கொடுத்துட்டா அதுதான் ஆன்சர் பேசிக்காக. ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா O ஆஃப் n எடுக்கும் கரெக்டாக. ஏன்னா வந்து இது வந்து ஒரு n டைம்ஸ் ஹைட்ரேட் ஆகுது. ஸோ O ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்கே நம்ம ஒன்றுமே எடுக்கலை. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1 தான். இப்போ இதுக்கு அடுத்து என்டையர் ட்ரையாங்கிள், இந்த என்டையர் ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க n 5ன்னு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம போகணும். ஸோ 1லேருந்து 5 வரைக்கும்னா எய்தர் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் எழுதலாம், இல்லை இதுக்கு யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் எழுதலாம். ஆனால் ஜஸ்ட் 1 to 5 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எய்தர் இது இல்லை இது கால் பண்ணணும். இப்போ இதை கால் பண்ணோம்னா நமக்கு என்னன்னா, இதுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் O ஆஃப் R எடுக்கும்னு சொல்லிட்டு n இன்ட்டு O ஆஃப் R, O ஆஃப் n இன்ட்டு O ஆஃப் R என்ன n டைம்ஸ் வந்து O ஆஃப் R இது கால் பண்ணுறோம் கரெக்டா. ஆனால் இது வந்து இப்போ இதுக்கு வந்து O ஆஃப் n நமக்கு தெரியும். இது வந்து O ஆஃப் n டைம்ஸ் இன்ட்டு O ஆஃப் n வரும். ஆக்சுவலி இது வந்து இன்டர்னலாகவே O ஆஃப் n இன்ட்டு O ஆஃப் R, வெளியில் ஒரு O ஆஃப் n. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரோக்கு ஒரு காலம், அப்புறம் இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் இந்த காலம்னு கண்டுபிடிக்கல. இது வந்து இந்த ஒரு ரோக்கு வந்து O ஆஃப் n இன்ட்டு O ஆஃப் R வரும். அப்புறம் இது ஐட்ரேட் பண்றோம்ல, அதுக்கு ஒரு O ஆஃப் n. ஸோ இது வந்து O ஆஃப் n கியூப் கிட்ட வரும். அது இன்டர்வியூருக்கு ஒத்துக்க மாட்டாரு. ப்ளஸ் வந்து நம்ம ரன் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகல டைம் காம்ப்ளெக்சிட்டி வரலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் இதுக்கு என்டையர் ரோ பண்ணவே O ஆஃப் n தான் தேவைப்படும். இன்டோ இதை கால் பண்ணுறதுக்கு ஒரு O ஆஃப் n. ஸோ இது வந்து அப்ராக்ஸாக O ஆஃப் n ஸ்கொயர் வரும். இதுதான் இப்போ ஆப்டிமல் அப்ரோச். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, ஸோ இதுதான் நம்மளோட இன்சைட் ஃபங்க்ஷன். இதோட ஃபங்க்ஷன், இதோட கோட் இதுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, ஃபார் I is equal to 0 to n. ஸோ இது ரோ, இதை சொல்கிறேன் 0 to nன்றப்போ இதை நான் ஐட்ரேட் பண்ணுறேன். என்ன பண்ணலான்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் ஈக்குவல் டு எம்டி ஃபங்க்ஷன் ஆஃப் I + 1. இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஆன்சர் டாட் புஷ் பேக் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் I + 1 பண்ணலாமா. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு அரேவை தான் தரும். ஓகேவா, நான் வந்து இங்கே ரிட்டர்ன் எழுதிடுறேன். ரிட்டர்ன் ஆன்சர் அதை தரும். அதை தூக்கி இந்த ஆன்சரில் புஷ் பேக் பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ஆன்சரை ரிட்டர்ன் ஆன்சர்னு போட்டோம்னா அதுதான் என்டையர் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒன்றும் பேட்டர்ன் பிரிண்டிங் பண்ணல. 1 1 1 இங்கே இருக்கணும்னு. நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்னா 1 1 1 1 1 2 1 1 3 3 1 அப்படிதான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ என் ஆன்சர்ன்றது இந்த அரே, அதுக்குள்ள இண்டிவிஜுவல் அரேஸா இருக்கும் ஆன்சர். இதுதான் நம்ம அவுட்புட்டை தரும். இந்த என்டையர் ட்ரையாங்கிள்னு கேட்டால் இதுதான் அவுட்புட்டை தரணும். இதுக்கு வந்து இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி O ஆஃப் n, இந்த அவுட்டர் லூப்புக்கு O ஆஃப் n, இந்த ஃபங்க்ஷனுக்கு O ஆஃப் n வருது கரெக்டா. ஸோ இன்டு O ஆஃப் n. ஸோ பேசிக்கலாக இது O ஆஃப் n ஸ்கொயர் வரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எதுவும் கம்ப்யூட்டேஷனுக்கு எதுவும் யூஸ் பண்ணல. ஆனால் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால தே ஓன்ட் கன்சிடர். ஆனால் ஸ்டில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னா
லைக் இது ஓ ஃபன் தான். ஏன்னா நம்ம ஆன்சர் தான் ரிட்டர்ன் பண்றோம். இந்த இடத்துல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அது கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஆன்சருக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கம்பல்சரி இது கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து ஆப்டிமைஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்சர் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஓ ஆஃப் ஒன்னுனே வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம கோடை வந்து சிஸ்டம்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கோட் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் லீட் கோட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்ன கேட்குறாங்கன்னா, அதான் நம்மளோட ஒரு ஃபார்மேட்டில் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் ட்ரையாங்கிள்லையுமே அவுட்புட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 2D அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஃபார் int row is equal to 1, row is less than or equal to num rows. ஏன்னா நம் ரோஸ் தான் நமக்கு டோட்டல் ரோஸு. ரோ ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணுறேன்னா ரெஸ்ட் டாட் புஷ் பேக் ஆஃப் சால்வ் ஆஃப் ரோ. இந்த சால்வ் ஆஃப் ரோ என்ன பண்ணுவோம்னா அந்த ரோல இருக்க என்டையர் எலிமெண்ட்ஸையும் நமக்கு கொடுக்கும் ஒரு வெக்டாரா. ஸோ இப்போ நான் சால்வ் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு இப்போ ஒரு ரோல இருக்க என்டையர் எலிமெண்ட்ஸ் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தேன் ரோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இனிஷியலாக ஒரு இது போட்டுக்கிறேன். இனிஷியலாக ஒரு 1 போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ எல்ஹெச்ஏ இது எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த 1 போட்டுட்டேன். இப்போ இந்த 3 எடுக்கணும். ஸோ இந்த 3 எப்படி எடுப்போம்னா நம்ம கிரியேட் பண்ண டி இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ நம்மளோட அந்த ரோ சைஸ் மைனஸ் நம்ம கரண்ட் எலிமெண்ட் ஐ. கரெக்டா? அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம டிவைடும் பண்ணோம் டி பை ஐ, ஜஸ்ட் டைரக்ட் ஐ. ஏன்னா 3/1 தான். இதுக்கு வந்து என்ன வரும் 3/1 இன்டூ இது வந்து நம்ம ஃபார்முலாவில் போட்டால் வரும். நான் அது கரெக்டாக தெரில, திருப்பி நான் ஐபேடுக்கு போனால் தான் அது தெரியும். ஓகே, இப்போ இது பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் புஷ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ட்ரெஸ் ஹோப்ஃபுல்லி இது ரன் ஆகணும். ரன் ஆனால் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபார் யூஸ் ஆஃப் அன்டிக்ளர்டு வேரியபிள். ஓகே, இங்கே இன்ட் கொடுக்க மறந்துட்டேன். இப்போ இங்க நான் இது சொல்லணும், லாங் லாங்னு ஏன் போட்டிருக்கேன்னா இங்க வந்து இந்த நம்பர்ஸ் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் இருக்கு இல்லையா. இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணையில இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ ஆயிடும். இன்ட்டுன்னு போட்டிருந்தா 32 பிட் சைன்ட் இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ எரர் வரலாம். ஸோ அதனால தான் லாங் லாங்னு போட்டிருக்கேன். பெஸ்ட் லாங் லாங்னு போட்டுக்கிறது தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பண்ணையில. ஸோ இந்த இடத்துல இது டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஸ் ஐ செட் ஓ ஆஃப் ரோ வரும். அப்புறம் இந்த இடத்துல ஓ ஆஃப் என் பண்ணுறோம். ஸோ இந்த ஓ ஆஃப் ரோன்றதும் நான் ஆர்னு வச்சுட்டா ஓ ஆஃப் என் இன்ட்டு ஓ ஆஃப் ஆர் விச் இஸ் பேசிக்லி என் ஸ்கொயர். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ யா, தேங்க்யூ.